Hey guys, welcome back. இப்போ வந்து நம்ம கிட்ட Molifeலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண Sense 500 Pro ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து இந்த வாட்சை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 2 டேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சேர்த்து ஷேர் பண்ணிடுறேன் உங்ககிட்ட. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்காக டெலகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ஆஃபர் சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கேஜிங் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. சீரியஸாக செம்ம ப்ரீமியமான பேக்கேஜிங்கு. பட் இந்த வாட்ச் நம்ம பார்த்தோன்னா Sense 500 Pro வந்து அமேசானில் 3000 rupees செல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. வாட்சோட டிசைன் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம பார்த்தோன்னா Molife அவங்களோட பிராண்டிங் இருக்குது. மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்டிமஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா நொய்டாவில் இருக்குது. அவங்க தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எம்ஆர்பி நம்ம பார்த்தோன்னா 6499 போட்டிருக்காங்க. அமேசானில் 3000 rupees செல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வாட்சோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். ஈகோ ஃப்ரெண்ட்லி சர்ப்ரைஸ் இன்சைட்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் நீங்கள் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்து வச்சுட்டாங்க. வாட்சில் இருக்கக்கூடிய மொத்த ஸ்பெக்ஸ் இங்கே தான் இருக்குது போல். 1.7 inch டிஸ்பிளே சைஸ் இருக்கதா சொல்கிறாங்க. 15 days ஸ்டாண்ட் பை இருக்கதா சொல்கிறாங்க. வாட்ச் வந்து நான் எப்போ சார்ஜ் பண்ணால் இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அந்த ஸ்டாட்ஸ் காட்டுறேன். அன்லிமிட்டட் வாட்ச் ஃபேஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் வாட்ச் ஃபேஸஸ் தான் அது. அந்த ஆப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். SPO2 பற்றி நம்ம பேசலாம். 10 ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் மோட் இருக்கதா சொல்கிறாங்க. சைலண்ட் மோடு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் அது வந்து டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. IP68 ரேட்டிங் இருக்குன்றாங்க. என் ஃப்ரெண்டோட ஒரு ப்ரீமியம் வாட்ச் வந்து IP68 இந்த மாதிரி எல்லாமே பெருசாக அட்வர்டைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து லைட்டாக மலையில் நனைஞ்சதுக்கே வந்து வாட்சோட போர்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீப்ளேஸும் பண்ணல. ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் வாட்ச் எதுலேயுமே வந்து IP68லாம் ரேட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வந்து மோஸ்ட்டாக தண்ணி படாமல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து ஸ்ப்ளாஷஸ் வந்து ஸ்டாண்ட் ஆகும். பட் இதில் ஹைலைட்டிங்காக அவங்க பேசக்கூடிய விஷயம் என்னென்னா காலிங் சப்போர்ட் இருக்குதா சொல்கிறாங்க. ப்ளூடூத் வழியாக வந்து நம்ம கால் பேசிக்கலாம். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஜிங்க் அலாய் மெட்டீரியலில் தான் வந்து இந்த வாட்ச் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து வாட்ச் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சில் நம்ம என்ன பாக்ஸ் பேக்கேஜிங் பார்ப்போமோ அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே புஷ் பண்ணி வெளியில் எடுப்போம். வெளில எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து வாட்ச் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்டி கார்டு ப்ளஸ் யூசர் மேனுவல் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. நீ இது பொறுமையாக படித்து பாருங்கள். இந்த கார்டு வந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இது சாஃப்ட் ஆகுமா, இதுக்குள்ளே வந்து விதை இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் பழக்கத்தை இவங்களும் விடல போல். ஸோ எஸ்கேப் போரிங், அதுக்கப்புறமா வந்து அன்பாக்சிங், இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஒட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொப்ரைட்டரி கேபிள் தான். கேபிளோட குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். வாட்சோட பில்டு வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. ஜிங்க் அலாயில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் டக்குன்னு வாட்சை பார்க்கும்போது ஒரு ஆப்பிள் வாட்ச் ஃபீல் கொடுக்குது. ஏன்னா சைடில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. வாட்சோட பல்கினஸ் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி தான் தெரியுது. எதனால் பல்காக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஸ்பீக்கரு, மைக்கு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி கொடுத்து வச்சுருக்காங்க. பட் எந்த அளவுக்கு பல்காக இருக்குது அப்படின்னா நான் பக்கத்தில் வந்து மேக்ஸிமம் வாட்ச் வச்சுருக்கேன். இந்த வாட்ச் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே கவர் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் சைட் பை சைட் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பல்காக இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இது செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. லாஸ்ட் 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் உங்களுக்கு வெயிட் இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பழகிடும். 55 grams வெயிட் இருக்குது. மேக்ஸிமம் வாட்சும் வந்து சைட் பை சைடு உங்களுக்கு கம்பேர் பண்ணால் ரெண்டுமே வந்து சேம் பட்ஜெட்டில் தான் இருக்குது. 32 grams வெயிட் இருக்குது. பட் இதில் நம்ம கையில் கட்டி இருக்கப்போ சுத்தமாக வாட்ச் கட்டி இருக்க ஃபீல் இருக்காது. பட் இது வந்து ஒரு ப்ரீமியமான பில்டு. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டு ஒரு நல்ல பில்டு. முக்கியமாக வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டி அல்டிமேட்டாக இருக்குது. ஸ்ட்ராப் நீங்கள் கையில் தொட்டு ஃபீல் பண்ணும்போது ஒரு ரப்பர் தொடுற ஃபீல் இருக்கும். சிலிகான் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. பட் எந்த ஒரு இச்சினஸ்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரிமூவபிள் ஸ்டாப் தான் இது. ஸோ இங்கே பின் இருக்குது. இதை வந்து நீங்கள் புல் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். வாட்சோட பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா மேலே வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங்க்கான பின் இருக்குது. அது கீழே வந்து சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து பட்டன் இருக்குது. பட்டன் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. கஸ்டமாக வந்து நம்ம வாட்ச் ஃபேஸஸ் கூட மாற்றிக்கலாம். வாட்சோட லெஃப்ட் சைடு வந்துன்னா ஸ்பீக்கர், வெண்ட்டு, மைக்கு போட்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் பில்டு குவாலிட்டி வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. சீரியஸாக இந்த பட்ஜெட்டில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பில்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வந்து எந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நியர்பை ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் பாருங்கள். இந்த வாட்ச்க்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் கார்டோ இல்லை ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில ஷாப்பில் வந்து கஸ்டமாக அந்த வாட்ச் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஓவரால் வெளியில் இந்த அவுட் சைட் லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். வாட்சோட பட்டன் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் ஸ்க்ரீன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இதுலேயே வந்து நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது இன்பில்ட்டாக, நீங்கள் போய் ஒவ்வொரு வாட்டியுமே ஆப்லேருந்து மாற்றணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து நம்ம டைம் பொசிஷன் கூட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் வந்து மேலே வரணுமா கீழே வரணுமான்றது ஆப்போட டூரும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓவராலாக வந்து வாட்சோட இன்டர்ஃபேஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். லெஃப்ட் சைட் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெனு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வந்து மெசேஜஸ் ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடந்திருக்கும் அந்த மாதிரி காட்டும். இது வந்து நீங்கள் அப்படியே மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நடந்திருக்கும், அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ மினிட்ஸ் நடந்திருக்கும். டிஸ்டன்ஸ் ட்ராக்கிங் வந்து இதில் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது, ஏன்னா இதில் ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ ஸ்டெப் ட்ராக்கிங் மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து 1333 ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் இது வந்து 1 டே டேட்டா மட்டும்தான் வந்து இதில் காட்டும். ஏன்னா 2 டேஸ் டேட்டா 1 வீக் டேட்டா நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆப்லேருந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே இதை வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப் வந்து 7 hours 20 minutes காட்டுது. லைட் ஸ்லீப் 6 hours 53 minutes இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ஃபுல் அப்படின்னு 27 minutes இருக்குது. ஸோ ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நான் அப்படியே டிக் வாட்ச்லேயும் காட்டுறேன். 7 hours 14 minutes வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் காட்டுது. ஸ்லீப் எஃபிஷியன்சி 94% இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ப்ரீமியமான வாட்ச் நம்ம போகும்போது அந்த டேட்டா ப்ரெசென்ட் இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கும், லைட் ஸ்லீப் எவ்வளோ, டீப் ஸ்லீப் எவ்வளோ, ஸ்லீப்பில் இருக்கும்போது வந்து ஹார்ட் ரேட் எவ்வளோ இருந்திருக்கு, இந்த மாதிரி வந்து ஓவராலாக வந்து அந்த SpO2 தூக்கத்தில் வந்து SpO2 எவ்வளோ இருந்திருக்கு. ப்ரீமியம் வாட்சஸில் நம்மளுக்கு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இன்னும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பட் இந்த வாட்சில் கிடைக்கக்கூடிய டேட்டா வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்கலாம். ஹார்ட் ரேட்டோட அக்யூரேசி நல்லா இருக்குது. நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்போது நான் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து 160 செட் பண்ணியிருக்கேன். பட் அந்த 160 தாண்டும் போது நம்மளுக்கு வந்து அலர்ட் வருது. போட் வாட்சஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ரேட் இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்கில் அந்த மாதிரி வாட்சஸ்க்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஹார்ட் ரேட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங்கில் போய் நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். சைக்கிளிங் வந்து 19 minutes காட்டுது. ஆவரேஜாக வந்து 127 வந்து ஹார்ட் ரேட் இருக்குது. 95 calories வந்து நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் நியூ ஒர்க் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி வந்து ஒரு 10 ஒர்க் அவுட், இம்பார்ட்டண்ட்டான 10 ஒர்க் அவுட் மோட் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஃபிட்னஸ்க்கான ஒரு ட்ராக்கர் கிடையாது. பட் இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து இனிஷியலாக அந்த ஃபிட்னஸ்க்குள்ளே வரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் கூட வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டிக்கான ஸ்மார்ட் ட்ராக்கர் கூட வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு சொல்கிறேன். பட் இனிஷியலாகவே வந்து நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஃபிட்னஸ்க்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா Mi Band 5 இல்லை Mi Smart Band Pro இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, அது பார்க்கலாம். இல்லை பட்ஜெட் கொஞ்சம் அப் பண்ணிங்கன்னா Amazfitல BPU Pro இருக்குது. அதெல்லாமே வந்து ஆக்டிவிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கை கொடுக்கும். ஜிபிஎஸும் இருக்குது. ஸோ அவுட்டோர் ட்ராக்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் ட்ராக்கிங்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதில் ஸ்டெப் ட்ராக்கிங் வந்து நீங்கள் சும்மா வீட்டில் வந்து நடந்துட்டு இருக்கப்போ பல் விளக்கும் போது எல்லாமே வந்து அந்த இடத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க. ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டெப் ட்ராக்கிங் கூட வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஏஐ வாய்ஸ் இருக்குது அப்படின்றாங்க பார்த்தீங்களா. ஏஐ வாய்ஸ்னால் எதுவுமே இல்லை, வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எதாவது பேசுனீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். இந்த ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் வந்து வாட்சோட பேராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஏஐ வாய்ஸ்க்குள்ளே போயிடுங்க. ஃபோனில் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இதில் என்னென்னா மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசணும். ரொம்ப தூரமாக, இப்போ கேமரா ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வந்து சென்ஸ் பண்ண மாட்டேங்குது. சரி, நான் பக்கத்துலேயே வரேன். செட் அன் அலாம் அட் 5:30 AM. ஸோ ஃபைனலாக வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. அதான் வந்து நீங்கள் கிட்ட வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னா இந்த ஏஐ வாய்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் தூரமாக இருந்தீங்கன்னா அந்த மைக் வந்து உங்கள் வாய்ஸை பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபோன் கால்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ரீசெண்டாக வந்து நீங்கள் காண்டாக்ட் வந்து ஆப்பில் வந்து நீங்கள் ஃபேவரேட் காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பவிஷ் ப்ரோவோட காண்டாக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து டயல் பேட்லேருந்து நீங்கள் நம்பர் வந்து டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் கால்ஸ் நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்றத வந்து இங்கேயும் பார்த்துக்கலாம். நம்ம விஜய் ப்ரோ கிட்ட வந்து காலைல பேசியிருந்தேன். பட் அவங்க பேசக்கூடிய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். உங்களுக்கு வாட்ச் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே வந்து இன்டோரில் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவுட்டோரில் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கால் பேசுகிறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா அவுட்டோரில் வந்து அவங்க பேசுகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கேட்கும். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும். பட் மைக்கோட குவாலிட்டி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்து பேசுனீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு செம கிளியராக கேட்குது. ஸோ மைக் விஷயத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க. பைக்கில் போகும்போது யாராவது கால் பண்ணாங்கன்னா அந்த டைமில் வந்து எமர்ஜென்சிக்கு இந்த காலிங் பர்பஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இதில் பிபி வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வீட்டில் வந்து
பிபி மிஷின் கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் வாட்சஸில் பிபி ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணது தான் பிபி எல்லாமே. இந்த வாட்ச் எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கிடையாது. பிபிக்குன்னு தனி மிஷின் இருக்குது, பல்ஸ் ஆக்சிமீட்டர் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்குமே வந்து ஒவ்வொரு டிவைஸ் இருக்கும். பட் எல்லாத்தையுமே வந்து ஒரே டிவைஸில் அவங்க பேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அக்யூரேட் வேல்யூ வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணாது. SPO2 நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு 97, 98 அந்த மாதிரி காட்டுது. பட் டிக் வாட்சில் எனக்கு வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு வாட்டி 93% வரைக்கும் SPO2 போச்சு. அந்த அலர்ட் எல்லாமே கொடுத்தது. ஒரு ப்ரீமியம் வாட்சஸில் நம்மளுக்கு நியர் அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். பட் அதுவும் வந்து அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பேசிக் ஸ்மார்ட் வாட்சஸில் நீங்கள் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ஃபோனோட வந்து நீங்கள் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வெதர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஷட்டர் இருக்குது. ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஷட்டர் வந்து நீங்கள் ப்ளூடூத் வாட்ச் வழியாகவே யூஸ் பண்ணலாம். பிளேயர் ஃபைண்ட் ஃபோன் இருக்குது. ஃபைண்ட் ஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபோன் ஆல்ரெடி வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பிரீத் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிரீத் மோட் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டீங்க இல்லை கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணி ஸோ இன்ஹேல் எக்ஸ்ஹேல் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரீத் இன் பிரீத் அவுட் அது டைம் வந்து செட் பண்ணோம். ஸோ இந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. மேனுவலாக வந்து நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி வந்து ஓரளவு நல்லா இருக்கும். கலர் நம்ம பார்த்தீங்கன்னா கூட இந்த கேமராவில் வந்து அக்யூரேட் கலர்ஸ் வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது. பட் நேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் கூட வந்து டிஸ்பிளே ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல ஷார்ப்னஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு வாட்சில் ஓவராலாக அந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ எதுவும் கிடையாது. ஸோ நைட் டைம் நீங்கள் தூங்கும்போது வந்து பிரைட்னஸ் கம்ப்ளீட் லோவில் வச்சுட்டா கூட வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அது ஒரு சின்ன இஷ்யூ. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் செம்ம பிரைட்டாக இருக்குது நைட் டைமில் நீங்கள் ஃபுல் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டாலுமே. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. இதில் நம்ம மேனுவலாக வந்து பிரைட்னஸ் இங்கே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா மெனு வந்துடும். மேலே இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் டாகல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஏஐ வாய்ஸ், ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடந்துருக்கீங்க, ட்ரைனிங் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது, பிபி மெஷர் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒவ்வொரு மோடாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே இருந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து DA ஃபிட்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் வந்து இந்த வாட்சை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். DA ஃபிட்ன்றது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப் தான். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போட UI செட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகாது. ரொம்ப குயிக் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கவர் பண்ண நிறைய ஸ்மார்ட் வாட்சும் வந்து DA ஃபிட் ஆப்பில் தான் பேர் பண்ணியிருந்தோம். இங்கே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வந்து இன்னைக்கு நடந்த ஸ்டெப் கவுண்ட் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மீட்டர்ஸ் நடந்திருக்கும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட் 7 days பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மேலே கேலண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 18th வந்து நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், 4900 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கேலரி, 3 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி டோட்டல் டைம் நம்ம பார்த்தோன்னா ஒரு 39 மினிட்ஸ் வந்து டோட்டல் டைம் அந்த ஒர்க் அவுட்டு ஸ்டெப்ஸ் மட்டுமே. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கேலண்டர் மேலே ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் நம்ம டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம பேக் வரலாம். ஸ்லீப் கூட இருக்குது. ஸ்லீப் டேட்டா வந்து இங்கே ரேபிட் ஐ மூவ்மெண்ட், அவேக் எவ்வளோ நேரம் இருக்கும், ஸோ எல்லாத்தையும் காட்டும். டீப் ஸ்லீப் நம்ம பார்த்தோன்னா 27 மினிட்ஸ் தான் காட்டுது. பட் எனக்கு டிக் வாட்சில் வந்து டீப் ஸ்லீப் வந்து ஒரு 2.5 hours வரைக்கும் காட்டுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நம்பாதீங்க. ரேபிட் ஐ மூவ்மெண்ட் வந்து 47 மினிட்ஸ் காட்டுது எனக்கு. பட் ஸ்லீப்போட ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம் இங்கேயே காட்டுது. 11:43 PM ஸ்லீப் பண்ணியிருக்கோம். 7 AM வந்து எழுந்திரிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப்பில் ஆவரேஜாக ஹார்ட் ரேட் வந்து 66 இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணப்போ 89 இருந்திருக்கு. அதுக்கப்புறமா கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து நான் எனேபிள் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டாக 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டரி லைஃப் நான் உங்ககிட்ட சொல்ல பேட்டரியை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அதுக்கப்புறமா வந்து பிபி நான் செக் பண்ணதில் வந்து 131, 72 வந்திருக்கு. பட் இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே தான் சொல்கிறேன் நான். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி கவர் பண்ண ஸ்மார்ட் வாட்சஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். பிபி எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் பிபி டிவைஸை வந்து ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளட் ஆக்சிஜன் நம்ம பார்த்தோன்னா 97 இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம பார்த்தோன்னா 98, 99 இருக்கும். ஸோ மற்றபடி வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே வந்து பாட்டமில் வந்துடும். செகண்ட் நம்ம போனோம்னா வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் வந்து நான் இப்போ ஒரு கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணியிருக்கேன். இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட்டில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான மாற்றிக்கலாம். டைம் பொசிஷன் வந்து பிலோ இருக்குது. நம்ம வந்து அபோ கூட மாற்றிக்கலாம். அபோ வச்சிருந்தேன் அப்படின்னா ஃபேஸ் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் வந்து அதை பிலோ செட் பண்ணிட்டேன். பட் அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கலர்ஸாகவும் வந்து மாற்றிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. பட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பை டிஃபால்ட்டாக இருக்க வாட்ச் ஃபேஸ் இல்லாமல் மோர் வாட்ச் ஃபேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய வாட்ச் ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவே இருக்குது. பட் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மொத்தமாக லோட் ஆகும். உங்களுக்கு தேவையான வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். மற்றபடி வந்து அலாம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனோட நீங்கள் பேர் பண்ணியிருக்கணும். பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபோனோட பேர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. பட் ஃபோனோட வாட்ச் வந்து எப்போவுமே பேரிங்கில் வச்சுட்டிங்கன்னா வாட்சோட பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். பேரிங்கில் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் வரும் உங்களுக்கு. மற்றபடி ஃபேவரட் காண்டாக்ட் லிஸ்ட் நம்ம பவிஷ் ப்ரோவோட காண்டாக்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்கான்னு வந்து அப்கிரேடில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த கோலில் நீங்கள் போயிட்டு வந்து எவ்வளோ ஸ்டெப் ஒரு நாளைக்கு நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த கூகுள் ஃபிட்டோட வந்து நீங்கள் பேர் கூட பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து டேட்டா வந்து நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. டேட்டா ட்ராக்கிங் இருக்கும் உங்ககிட்ட. பட் இதில் எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, அதர்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்டர் ரிமைண்டர் இருக்கும். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட்டில் தான் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வந்து நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். பட் என்னன்னா ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. 1 hour வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். 60 minutes டைம் செட் பண்ணியிருக்கேன். அந்த 1 hourக்கு ஒரு வாட்டி வந்து வாட்டர் ரிமைண்டர் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கு. ஹார்ட் ரேட் வந்து 160 செட் பண்ணியிருக்கேன். பட் சைக்கிள் ஓட்டும்போது அந்த 160 கிராஸ் ஆனதுனால ஸோ இமீடியட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் டிவைசஸில் வந்து ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும், ஐடியில் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்கணுன்ற மாதிரி காட்டும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து அது பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. மற்றபடி வந்து வெதர் சிட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்னை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால வெதர் வந்து நம்ம வாட்சில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து லேடிஸ்க்காக வந்து மென்ஸ்ட்ருவல் ரிமைண்டர் வந்து இருக்குது. அது தேவைப்பட்டதுன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் டிவைஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதில் வந்து வைப்ரேஷன் மோட்டார் வந்து சூப்பராக இருக்குது. செம ஃபைன் டியூண்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு ஹார்ட் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட டியூனிங் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு ஹார்ஷாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை. ஸோ ஓவராலாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 3000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்குது. கம்ஃபர்ட் வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு அந்த வெயிட் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமா வந்து வெயிட் நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து மேக்ஸிமம் வாட்ச் யூஸ் பண்ணிட்டுறதுனால சொல்கிறேன். கம்ஃபர்ட் வைஸ் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு எரிச்சல் வர மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. மற்றபடி வந்து வாட்சோட ஸ்ட்ராப் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப் நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பேட்டரி வந்து முந்தா நேற்று நைட் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 81% இருக்குது. ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 10% அப்படின்னா கூட வந்து 2 டேஸ்க்கு வந்து 20% ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிமிலர் யூசேஜில் கூட வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு 8 to 10 days வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வாட்சை வந்து இப்போ ஃபோனோட பேர் பண்ணியிருப்பேன். கொஞ்ச நேரம் வந்து பேர் பண்ணாமல் இருந்திருக்கேன். அப்பப்போ வந்து ஃபோன் கால்ஸும் வந்து இதில் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜில் ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு 1/2 hour ஆக்டிவிட்டி ஃபோன் கால்ஸு இந்த மாதிரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 1 week வரைக்கும் பேட்டரி வரும். ஃபோனை வந்து வாட்சோட பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். மேபி உங்கள் யூசேஜ் பொறுத்து வந்து ஒரு 5-6 days கூட வரலாம். பட் பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்டரி தான். ஓவராலாக 3000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ப்ளூடூத் காலிங்காக நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூடூத் காலிங் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா டிக் வாட்ச்லேயும் வந்து எனக்கு காலிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுவும் வந்து ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட 2 years வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்சில் காலிங் யூஸ் பண்ணதில்லை. வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி ஃபோன் பக்கத்தில் தான் இருக்கும். ஃபோன்லேருந்து பேசலாம். வெளில போகும்போது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை இது. நீங்கள் யாராச்சும் வந்து வாட்ச் காலிங்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த Molife Sense Pro 500 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் அவரோட வாட்ச் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். இதோட ரிவ்யூ வந்து நீங்கள் முடிஞ்சா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்ச் வந்து அப்பப்போ ஆஃபரில் வந்து 2500 2600 வருது. ஒன் ஆஃப் தி லைட்டஸ்ட் வாட்ச் இது. கையில் கட்டுறது வந்து தெரியாமல் இருக்கும். பட் இதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் 2500 கிடச்சதுன்னா எஸ் நம்ம இதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ரியல்மி அண்ட் டிசோ வாட்ச் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிவ்யூ வந்து கூடி சீக்கிரமாக வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ கரண்டாக வந்து என்ன வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.